நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான தலைப்பு தொண்டர்களை சந்திக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா. ஒன்றுபடுவோம், ஒன்றிணைவோம், வென்றெடுப்போம் என்ற தலைப்பில் பேச போகிறோம். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தொடர்ந்து எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் அவர் ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த கருத்து தான். ஏனென்றால் ஒன்றிணைந்து அதிமுகவை வழிநடத்துவதை விட, அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதை விட வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதான். பல கட்சிகள் இந்த நாட்டில் அரசியலில் பார்க்குறோம், ஆட்களை ஒன்றிணைக்க முயற்சிக்கிறார்கள். இது கியூபாவாக இருந்தாலும் சர்ச்சிலாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அரசியல் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். பலத்தை அதிகரிப்பார்கள். ஆனால் பலமான ஆளுமைகள் அந்த கட்சியில் இருந்தால் மட்டும்தான், அந்த இயக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வெற்றியை நோக்கி செல்ல முடியும். அதிகாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதிமுக ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக, சராசரி மனிதர்களுக்கான ஒரு இயக்கமாக கடந்த 55 ஆண்டுகளாக அது பேரினவாதத்தையும் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் தொழிலாளர்களுக்கு எதிரான பல நிலைப்பாட்டுகளையும் அது எதிர்த்து நீதியின் கட்டமைப்பில் போராடி இருக்கிறது. 1972-73 தொடங்கி இது ஹாரம். அம்மாவுடைய மரணம் இடையிலே வந்தது, அது இயற்கையினுடைய விவகாரம். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலையை ஏன் அம்மையார் சசிகலா அம்மா அவங்க இந்த மாதிரியான தொண்டர்களை சந்திக்க போகிறார் என்பதைத்தான் நாம் கேட்க போகிறோம். அதில் பல்வேறு கருத்துக்கள் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதிமுக எந்த ஒரு தனி மனிதருக்கும் அது சொந்தமில்லை என்பதை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்திலே ஏராளமான கிளிகள், பாலூட்டிகள், ஊர்வன, பரப்பன, வழிப்போக்கர்கள் எல்லாம் தங்குவார்கள். அக்னி காலத்திலும் கூட நிழல் தரும். எல்லாவரும் தங்கி இளைப்பாரி தனக்கான நிகழ்வுகளை பேசி உண்டு கழித்து செல்கின்ற ஒரு இடம். அப்படி தான் அதிமுக. இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்தை சாதியாலும் சொல்லிவிட முடியாது. அந்த தலைவர்கள் யாரும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை தான் நடத்துகிறாங்க. அதுதான் அம்மா சசிகலா அம்மா இந்த இயக்கத்தை நான் 1987 அப்புறம் கடும் பாடுபட்டு தியாகங்களை எல்லாம் செய்து வளர்த்தேன். கண் முன்னால் ஒரு சட்டமன்றத்தில் 5000 ஓட்டு வாங்கக்கூடிய லெவல் வந்தால் அதில் யாருக்கு அதிக வேதனை இருக்கும், இரத்த பாசம் யாருக்கு இருக்கும், அந்த பாசம்தான் இந்த இயக்கத்தை நாம் கட்டி காக்கணும் அப்படிங்கிறத அவங்க இந்த வீரியத்திற்கும் வேதனைக்கும் காரணமாக இருக்குது. இதில் நிறைய விஷயம் பேசத்தான் வேணும். நாம் இப்போ பேசுவதற்காக அதிமுகவின் சார்பில் ஐயா இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினோட மூத்த கல்வியாளர், அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணிய ஐயா வாங்க. வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு திரு VS ராமன் அவர்களும் அரசியல் விமர்சகராக ஐயா குமார் அவர்களும் என இருக்கிறார். முதல்ல தமிழ் உங்கள்கிட்டருந்து ஆரம்பிப்போம். நான் ஒரு சின்ன சுருக்கத்தை கொடுத்தேன். இதில் நீங்கள் மாறுபடலாம், இல்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம், எப்படியாவது சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. சின்னம்மா அவர்களுடைய இந்த தலைப்பு என்ன சொல்கிறாங்க? தொண்டர்களை சந்திக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா, ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம். சொல்லுங்கள். அதாவது நீங்கள் சொன்ன கருத்தில் மாறுபட்ட கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. சரி. இந்த மேலதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லா தேர்தலிலும் முழுமையான வெற்றியை பெறாமல், நாங்கள் 60 சீட்டு ஜெயித்தோம், 70 சீட்டு ஜெயித்தோம், இடைத்தேர்தலில் ஆட்சியில் இருக்கும்போது 10-9 சீட்டு ஜெயித்தோம் என்று சொல்வதெல்லாம் அது முழுமையான வெற்றி என்று ஆகாது. அப்படி கணக்கெடுத்து கொண்டு வரும் பொழுது தொடர்ந்து ஒரு இயக்கம் 5-6 ஆண்டு காலமாக சொல்லிக்கொள்ளுகின்ற அளவிற்கு வெற்றிகளை பெறாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள்
கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை ஒரு மனச்சோர்வு ஏற்படக்கூடிய வகையில் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம எதிரிகளாக கருதி காய் நகர்த்தல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கின்ற வகையில், நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற வகையில் அரசியல் களத்தில் அஇஅதிமுகவுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் நாம் பதிலளிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமோ என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இத்தனை ஆண்டு காலம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகளெல்லாம், நிகழ்வுகளையெல்லாம், சவால்களெல்லாம் அந்த இயக்கம் சந்தித்தது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், அனைத்து அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் தெரிந்ததே. இந்த நகர்வுகளுக்கு இடையே அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டார்கள், எப்படிப்பட்ட ஒரு பொறுமையான அணுகுமுறையை கையாண்டார்கள் என்பதை கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மிக உன்னிப்பாகவே கவனித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வளவு நெருக்கடிகளையும் சவால்களையும் உண்டாக்கிய ஒரு அரசியல் களத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகின்ற போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கள் தன்னுடைய அந்த நிதானத்தை தவற விட்டு கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய அல்லது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம் பொதுவாக அரசியல். ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சியினர் செய்த சதியின் விளைவாக பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு கழகத்திற்காக அப்படிப்பட்ட வழக்குகளை சுமந்து அதற்காக சிறை சென்று தன்னுடைய குடும்பத்தையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னுடைய சகோதரியாக, அதே போல இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு தாயாகவும், அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட உச்சகட்ட வெற்றியை அடைந்த போதும் சரி, மிக கடுமையான நெருக்கடியை பார்த்த போதும் சரி, நிழல் கூட அவரை விட்டு விலகி இருக்கும். ஆனால் இதய தெய்வம் அம்மா அவர்களை விட்டு விலகாமல் இருந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா என்று சொன்னால் அது மிகையாகாது. அது நம்ம வரலாற்றில் பதிவு செய்திருக்கோம், நல்லா தெரியும். அப்படியே தொடர்ந்து இவ்வளவு தியாகங்களையும் செய்து இன்றைக்கும் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை கூட இருந்தவர்களே, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆளாக்கி விட்டவர்களே வைக்கும்போது கூட ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவராக, தாயுள்ளம் கொண்டவராக, மிகவும் நிதானமாக இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டிருந்தால்தான் இதற்கு வலிமை என்கின்ற அந்த ஒற்றை முழக்கத்தின் அடிப்படையில் மிக மிக பக்குவமான ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு தான் நாளை தொண்டர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது அஇஅதிமுகவின் அந்த வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். ஒரு புதிய விடியலுக்கான அந்த வாசலை திறந்து வைக்கின்ற, இனிமேல் இந்த இயக்கத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒரு வசந்த காலம் காத்திருக்கிறது என்பதையெல்லாம் பறைசாற்றுவதற்காக நாளைக்கு இந்த சந்திப்பு நடப்பதாகவே என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிறப்பு. வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க பாதை. நாளை மாலை தொண்டர்களை அம்மையார் சசிகலா அவர்கள் சந்திக்க இருக்கிறார். ஒரு சிறப்பு மிக்க செய்தி அதிமுக அவர்களுக்கு. நமது நிகழ்ச்சிக்காக தற்போது இணைந்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய எம்முடைய அரசியல் விமர்சகராக திரு குமார் அவர்கள். திரு ராமன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. திரு ராமர சுப்பிரமணியன் சார், நாம் இப்போ பேசக்கூடிய முதல் கட்ட தலைப்பில் அம்மையார் அவர்கள் சசிகலா அம்மா அவங்க நாளைக்கு தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க. வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை, அரசியல் கட்சிகளுடைய வெற்றி, அவர்களுடைய பயணங்களெல்லாம் குறித்து பேசினோம். ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு திரு ராமசுப்ரமணிய ஐயா, உங்களுடைய கருத்தை வைங்க.
எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஆஹ், அஇஅதிமுக என்கின்ற மாபெரும் இயக்கம், அது மக்கள் இயக்கம். அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி என்பது அதுதான். இருந்தாலும் கூட மிகப்பெரிய சுணக்கம் அந்த கட்சிக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க இயலாது. இதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீர்கள் என்றால், பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகளை இந்த கட்சி சந்தித்து வருகின்றது. அதன் காரணமாக பலரும் இந்த கட்சி விட்டு ஒதுங்கி இருக்கின்றார்கள். வேறு கட்சிகள்லாம் போகல, ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இந்த நேரத்தில் ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதைத்தான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இப்பொழுது எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இதை நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய முயற்சி என்பது வெற்றி பெற வேண்டும். அப்போதான் அஇஅதிமுக என்கின்ற கட்சி நிலைத்து நிற்கும், வெற்றி பெற இயலும். அந்த 100 ஆண்டு ஆனாலும் சரி, 1000 ஆண்டு ஆனாலும் சரி, அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி என்பது சரித்திரம் சொல்லுகின்ற நிகழ்வாக இருக்கும். இப்போ நாளைக்கு அவர்கள் போகின்றார்கள் என்றால் மிக மகிழ்ச்சிக்குரிய சமாச்சாரம். அதே சமயத்தில் வருத்தத்திற்குரிய சமாச்சாரம். அவங்க ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டு எல்லாரையும் பார்த்து இப்படி செய்யுங்கள் என்று வழி நடத்துகின்ற இடத்துல விட்டுட்டு எல்லாரும் சிதறி கிடக்கும் பொழுது அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக செல்லுகின்றது என்பது சந்தோஷம். ஆனால் அவங்க ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டு அவர்கள் இந்த நேர தருணத்தில் என்னென்ன யார் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆகவே ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் ஒரு வேதனையை தருகின்ற நிகழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இன்னைக்கு இது எப்பன்னா, பெங்களூர்லேருந்து அவங்க இங்கே வருகின்றார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு என்பது அசாதாரணமான வரவேற்பு. அந்த நேரத்திலேயே அவங்க அப்பொழுதே தொடர்ந்து செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதாவது அன்னைக்கு அவங்க தொண்டர்களை சந்திச்சாங்க. அவங்களால வரவே முடியும். 2 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இங்க சென்னைக்கு வருவதற்கு, பெங்களூர்லேருந்து இங்க வருவதற்கு 2 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் எழுச்சி, வரவேற்பு, அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அதை அப்படியே அவர்கள் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். ஏதோ காரணத்தினால அவர்கள் அதை அப்படியே தொடரவில்லை என்பது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இருந்தாலும் கூட தற்போதைய முயற்சி என்பது காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகின்றேன். 1. 2வதாக, இந்த கட்சி மேலும் வளரணும், எல்லாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களெல்லாம் புறந்தள்ளுவது என்பதும் அவசியமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் எல்லாரையும் நான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. இந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இந்த தலைமைக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இப்படிலாம் சில பேர் இருக்கின்றார்கள். ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொண்டர்களும் அதே கட்சியில தான் இருக்கின்றார்கள். அல்ல, மாறுபட்ட கருத்தே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கின்றார்கள். எல்லாரும் அந்த முதல் கட்டத்தில் இல்லாமல் 2ஆம் கட்டம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தொடர்ந்து அந்த கட்சியில தான் இருக்கின்றார்கள். தொண்டர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அஇஅதிமுக நிலைத்து நிற்கும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் சில துரோகிகள், அந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள், அவர்களோடலாம் இணையக்கூடாது. அவர்களெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் இணைக்கக்கூடாது. 2வதாக, இது ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்டது போல எந்த காலகட்டத்திலும் பாஜகவுடைய தொடர்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னார்கள். அவர் அப்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே நிலைமையில் கட்சி ஒருங்கிணைத்து அது பிரம்மாண்டமாக கொண்டு வர வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். இதை நீங்கள் இந்த ஒருமைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற நேரத்தில் மற்ற எல்லா கட்சிகளும், நீங்கள் பாமக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு அதிமுகவை நோக்கித்தான் வரத்தான் போகின்றன. ஒரு கேல்வனைசிங் ஃபோர்ஸாகத்தான் அதிமுக இருக்க போகின்றது. ஆகவே இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல அந்த பாஜகவை சேர்க்காமல், ஏனென்றால் அது ஒரு சமூகத்தில் ஒரு சில பேரை தள்ளிவிட்டு அரசியல் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது தேவை கூடாது. இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்ம திருமதி சசிகலா அம்மையார் தலைமையிலே அவங்களுடைய வழிகாட்டிலின்படி இந்த கட்சி நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது அனைத்து தரப்பட்ட மக்களும் அதில் இணைய வேண்டும்.
எல்லா கட்சிகளும் இதனோடு கூட்டணிக்காக தவம் கடக்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவை புறந்தள்ளி விட்டு அவர்களோட எந்த காலத்திலையும் அவர்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே, அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை 2026 குவிக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார். நன்றி ராமசுப்ரமணிய ஐயா. நீங்கள் ஒரு பழுத்த ஆன்மீகவாதி. நம்மோடு தனிப்பட்ட முறையில் உங்களோடு எனக்கு நெருக்கமான ஒரு உறவுகளும் உண்டு. தாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய பிரார்த்தனையாகவும் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறப்புமிக்க பிரார்த்தனையாகவே அதை நான் அவதானிக்கின்றேன். திரு ராமசுப்ரமணிய ஐயா, முதல் கட்ட கருத்தை நான் மனமகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மரியாதைக்குரிய குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சித்தாய் சின்னம்மா ஒன்றிணைவோம் வென்றிணைப்போம் என்று நாளைக்கு தொண்டர்களை சந்திக்க போகிற செய்தி வந்திருக்கிறது. முதல் கட்டமாக உங்களுடைய கருத்தை நம்முடைய இளந்தமிழும் ஐயா ராமசுப்ரமணியன் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அது அவர்கள் துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மிகவும் வரவேற்கக்கூடியது. தொண்டர்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாய் தந்தையை இழந்த ஒரு குடும்பத்தில் ஆதரவற்று நிற்கிற குழந்தைகள் எப்படி பரிதவிக்குமோ அதை போல் அதிமுக தொண்டர்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்கள் போட்டி போடுறதில்லைன்னு இவங்க பெரிய மார்த்தட்டி ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க. அதை நினச்சி மக்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள். ஒரு மாபெரும் இயக்கம் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல் ஒரு மாபெரும் இயக்கம், இந்தியாவிலே ஒரு பெரிய இயக்கம், எல்லா சர்வ ஜாதி மதத்தினரும் உரிமை கொண்டாடக்கூடிய என்னுடைய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. அவர் ஆலவிருட்சமாக இருந்தது. அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய எவ்வளவு பெரிய ஆசையோடு எவ்வளோ பெரிய லட்சியத்தோடு அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர் சொந்த சொத்துக்களை அதுக்கு அலுவலகத்துக்கு கொடுத்து அது நடந்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் நடத்தின இயக்கத்தை அதிமுக இல்லைன்னா நமக்கு முகவரியே இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க அதில் இருக்கிறவங்களுக்கு அதிமுக தான் இவங்களுக்கு முகவரி. இவங்க அதிமுகவுக்கு முகவரி கிடையாது. சாதாரணமாக இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு படிப்படியாக வந்து அது எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணது, அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்தது பூரா சசிகலா அம்மையார் தான். அதாவது முதலமைச்சர் இருந்தாங்கன்னா கூட அவங்க செலெக்ஷன் தேர்தல், மாநில தேர்தலாக இருக்கட்டும் மத்திய தேர்தலாக இருக்கட்டும் வரும்போது அவங்கள செலக்ட் பண்ணி செலெக்ஷன் கமிட்டி அவங்க எடுக்கிற முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னால் அது டிக் ஆகிற மாதிரி அப்படி தானே இருந்தது. அந்த மாதிரியாக சிறந்த ஆளுமைகளை செலக்ட் பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் இப்போ மறந்துருந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டது. சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த அம்மாவோட யாருக்கும் இருக்கிறதாக எனக்கு தோணலை. அந்த காலத்திலேயே ஒரு அரசியல் தலைவர் கல்யாணத்தில் கருணாநிதி, அன்னைக்கு இருந்த தலைவர் கருணாநிதி தலைமையில் அவங்க கல்யாணம். அந்த கல்யாணம் அப்படி ஒரு தலைவருக்கு வந்து நிறைய அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு கல்யாணம் எந்த அளவில் இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு 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 சாதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த காலம் அப்போ அது பெரிய பிரபலமான குடும்பத்துக்கு தான் அது கிடைக்கும். திராவிட இயக்கத்தினுடைய அப்படி ஆரம்பித்து அவர்கள் அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் அந்த அம்மையாரோட 30-35 ஆண்டு காலம் இருந்து ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து இவங்க இல்லைன்னா அந்த ஆட்சி இத்தனை வருஷம் இருந்திருக்கவே முடியாது அதிமுக ஆட்சி. அப்பேற்பட்ட ஒரு அயன் லேடி அந்த அம்மா. அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் நம்ம அப்பப்போ பேப்பரில் படிச்சிருக்கோம். நான் ஒன்றும் மிகைப்படுத்தலை. பேப்பரில் அந்தந்த காலகட்டத்தில் 2014, 13, 12, 8, 4, 5, 96 நம்ம படித்திருக்கிறோம். எல்லா விஷயத்துலையும் என்னென்ன நடந்திருக்கிறது, சின்னம்மான்னு எப்படி சொல்லப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். படித்ததை தான் வச்சு பேசுகிறோம். நமக்கு நேரடி தொடர்பில் நாம் கூட படித்ததை வைத்து பேசுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு அந்த அம்மையாரை அவங்க பதவியில் உட்கார வச்சுட்டு போனதுக்கு பிறகு அவங்க நடந்துக்கிட்ட முறைகள் அதை நான் இப்போ திரும்ப சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல. அந்த மாதிரி பல முறை பதிவு செய்திருக்கிறேன். பல முறை பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் விட வருத்தம், எனக்கு நீதித்துறை மேலே இதில் ரொம்ப வருத்தம். நான் அதை மனசார சொல்ல போகிறேன். நீதித்துறையை டேமேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, டேமேஜ் பண்ணவும் நோக்கமும் இல்லை எனக்கு. அதாவது எம்ஜிஆருடைய பைலால அவருடைய அனுபவத்தில் திமுகவில் அவருக்கு இருந்த அனுபவம், அவருக்கு ஏற்பட்ட அநீதி, அதன் அடிப்படையில் அவர் திரு NC ராகவாச்சாரியிடம் சொல்லி அந்த சட்ட விதிகளை பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று திருத்தியது எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த அரசியலமைப்பு கட்சியிலும் கிடையாது. அந்த ட்ரஸ்ட் ஆக்ட், அதாவது 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்,
அந்த இதில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அவர் திருத்திருக்காரு. திருத்தினா என்ன பண்ணியிருக்கணும் தேர்தல் ஆணையம்? இல்லைங்க இது மாதிரி இதுக்கு எங்கள் இதெல்லாம் கிடையாது, இது வந்து ரூலில் இது கிடையாது, அப்படி வைக்க முடியாது, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அது ப்ராக்டிகலி இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லி அதை திருத்தத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் பைலாவை அட்மிட் பண்ண அதே தேர்தல் ஆணையம் அந்த கிளாஸுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. நீதிமன்றம் அந்த கேஸ் போகிறது, அந்த நீதிமன்றத்தில் கேஸ் போனால் நீதிமன்றமாக அதனுடைய லீகல் வேல்யூவை பார்த்துருக்கணும். ஒருத்தர் ஸ்தாபகர், அவர் மிக பவர்ஃபுல் மேன் அந்த மாநிலத்தில், அவர் கொடுத்த பைலாவை நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம், தேர்தல் ஆணையம் அட்மிட் பண்ணியிருக்கிறது. அதுலேயே கொஸ்டின் வருது. அந்த இடத்த தான் கொஸ்டின், இந்த கேஸு இந்த மொத்த கேஸுக்கு காரணமே அந்த இடம் தான் முடிச்சு. அந்த இடத்துல அதில் இருக்கிற வேல்யூ என்ன, லீகலாலிட்டி அதுக்குடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அவர் விருப்பம், அவர் சொத்து, அந்த ஃபவுண்டரோட சொத்தில் தான் இந்த கட்சி இருக்கிறது, இதை நம்ம பரிசீலிக்கணுங்கிற முடிவை எந்த நீதிமன்றமும் எடுக்கலை. இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்கலை, உச்சநீதிமன்றம் எடுக்கலை. அது பெரிய அன்ஃபார்ச்சுனேட். நீதித்துறைக்கு மேலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அது அந்த முடிவை ஒரு நீதிபதிக்காக தோணலை அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஒன்று, இப்போ இவ்வளவு நடந்து இந்த 10 தேர்தல் நடந்திருக்கிறது. எல்லா தேர்தலையும் திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவியிருக்கிறார். சொந்த வார்டு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை. இப்போ இந்த நிலைமை இருக்கும் பொழுது வில்லிவாக்கம் பை எலெக்ஷன் வருது, விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வருகிறது. விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நான் அதாவது எதிர்த்து போட்டியிட்டு நாம் ஜெயிப்பேங்கிற ஒரு அறிக்கை கூட விட முடியலையே. அப்போ தொண்டர்களுக்கு எப்படி மனவழி, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க. இந்த கட்சி இப்போ ஆட்டோமேட்டிக்காக, அதாவது எப்படி ஜெயிச்சா வெற்றி தோல்விங்கிறது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி பெருசாக ஜெயிக்கிறதாக இருந்தாலும் கூட தெம்பு இருக்குது இவருக்கு, எடப்பாடிக்கு தெம்பு இருக்குன்னா மக்கள் நம்பணும் இல்லையா? ஒரு தெம்பு இருக்குது, இன்னும் அவர் சோர்ந்து போயிடல அப்படின்னா அது கூட கொடுக்க முடியாமல் சோர்ந்து போய் இவங்க 4-5 பேர் சேர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு நாங்கள் போட்டியிடலைன்னு சொன்னால் அதிமுக கட்சி இல்லைங்கிற மாதிரி தானே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது மிக துணிச்சலான, மிக சாதுரியமான முடிவு. மக்கள் அவங்க பின்னால் அணித்தருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. குமார் ஐயாட்ட ஒரு கேள்வி. இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் பொதுவாக பிரச்சனைகளை தாண்டி எல்லா நிலைகளும் உயிரோடும் மூச்சோடும் சில தொண்டர்கள் எல்லா கட்சிக்கும் இருப்பார்கள். அப்போ அதிமுகவினுடைய இந்த மாதிரி ஒரு வலிமையற்ற நிலையை அதன் அடிப்படைத்துவமான தொண்டர்கள் 1973 ஐயா மாயத்தேவருடைய காலத்திலிருந்து இதுகாரம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்படி மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க, கொதிச்சு போயிருக்காங்க. இந்த அதாவது என்ன நினச்சாங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன்னா இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், இந்த டேர்ம் இருக்கிற திமுக ஆட்சியை போல் வெறுப்பு, மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி வேறு எந்த ஆட்சிக்கு மேலே இருந்ததில்லை. அவ்வளோ எல்லா இடத்துலையும் டேக்ஸு, பத்திரப்பதிவுத்துறை எல்லாத்துலேயும் போட்டிருக்க ரொம்ப மோசமான நடவடிக்கையால் நிர்வாக கோளாறு மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியிலே அதே கட்சிக்கு அதே அவங்கள தேர்ந்தெடுக்கிற நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டுருக்குது. அப்போது இங்கே அதிமுகவில் ஒற்றுமை இருந்தால் அது நடந்திருக்காது. ஒற்றுமை இருந்திருந்தால் 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது அதிமுக. இந்த எம்பி எலெக்ஷனில் என்ன அதிமுகவுக்கு பதிவான ஓட்டு 88 லட்சம். அதே சமயத்தில் திமுகவுக்கு பதிவாக இருக்கிற ஓட்டு 1,16 லட்சம். காங்கிரஸ் 44 லட்சம் ஓட்டு வாங்கி அத்தனை எம்பி ஆகியிருக்காங்க. அப்போ இது வெறும் சீமான் ஒரு வாயை வச்சு, வாய் தான் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த வாயை வச்சு அந்த கருத்துக்கு உள்ள இளைஞர்கள், அந்த கருத்தை ஏற்கிற இளைஞர்கள், அது நடக்காதது சரி தப்பு அதுக்கெல்லாம் அதான் தாண்டி அந்த கருத்துக்கு ஒரு இளைஞர்கள் இருக்காங்க. நாட்டில் எல்லா கருத்துக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் போட்ட ஓட்டை வச்சு அவரும் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 8% ஓட்டு வாங்கியிருக்கு. தேசிய கட்சி ஆகிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இவ்வளோ பெரிய கட்சி, இத்தனை வரலாறு படைத்த கட்சியை, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சியை இப்படி ஒரு எலெக்ஷனில் நான் போட்டியிட மாட்டேன்னு ஒரு குழு அறிவிக்குதுன்னா, அப்போ இதை விட ஒரு வேடிக்கை வேறு என்ன இருக்குது? ஒரு குழுன்னே சொல்கிறீங்க, ஒரு குழு அறிவிக்க, ஒரு குழு தான் அது ஒரு குழு தானே. இப்போ இவங்க இவ்வளவும் இருக்காங்க இல்லையா, இந்த எடப்பாடி நான் கூட எதிர்பார்த்தேன் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு அப்புறம். இப்போ இதுக்கு முன்னால் ஒரு 2 பதிவுக்கு முன்னால் நம்ம பேசியிருக்கும்போது 4ஆம் தேதி 5ஆம் தேதி இவங்கெல்லாம் ராத்திரி உட்காந்து இதே அமர்வில் மேலே மொட்டை மாடியில் யோசிச்சு பார்ப்பாங்க, நமக்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது, நம்மளை மக்களுக்கு எப்படி தெரியும், இவ்வளோ பிரபலம் நமக்கு எதுலேருந்து கிடச்சிது, இதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, இந்த ஆபத்தில் ஏதாவது நியாயம் இருக்கா, இப்படி ஒரு தனி மனிதர் நினச்சி அவருக்கு பின்னால் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா இது என்ன ஆகும்? இந்த இயக்கத்தை இவ்வளோ நாள் கட்டி காத்து வந்தாங்களே, அவங்களுடைய மனநிலையை நம்ம பார்க்க, நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம நோகடிச்சு விட்டோமே,
ஆகையினால இனிமேல் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் இது சரியாக வரும். இது யார் சேர்ந்தா யாரை இதை சப்போர்ட் பண்ணால் இந்த இயக்கம் திரும்ப எழுந்து நிற்குங்கிற முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு உட்காந்து பேசி அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பி நாங்கள்லாம் கூடுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு முடிவெடுத்துட்டாங்கன்னா மறுநாள் நிலைமை மாறிடும். சட்டம் சொல்கிறது அரசியல் கட்சியினுடைய அமைப்பு முறை சட்ட பாதுகாப்பு எல்லாம் இப்படி தான் இருக்கிறது. வலிமையான இந்த நிலைமை வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் அறிவிக்கிறது வரைக்கும் இவ்வளவு தூரம் இருந்ததுங்கிறது ரொம்ப பலகீனமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்பது இதில் வெளிப்படுத்துகிறது. ரொம்ப பலகீனமான நிலையில் இருக்கிறாரு அந்த அணி. அந்த ரொம்ப அழகான கருத்து. பல வேறு விஷயங்களை திரு குமார்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு அறிக்கையினுடைய ஒரே ஒரு சிட்டிங்கில் இயக்கம் 20%, 48, 50% மாறும். அந்த வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். போன தேர்தலில் இதே விக்கிரவாண்டியில் எவ்வளோ வாங்கியிருக்கு தெரியுமா? அதிமுக 35% ஓட்டு விக்கிரவாண்டியில். அந்த 35% வாக்கு வாங்கியிருக்கிற இடத்துல இவங்க தேர்தலில் நிற்க மாட்டோம்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? ரைட். இந்த கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க? என்னட்ட இல்லை, எடப்பாடி டீம் இல்லை, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள். ஆமாம் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. திரு ராமன், அதாவது நாடும் நமதே 40 நமதே, நாடும் நமதே நாளைய தமிழக ஆட்சியும் நமதே என்ற வெற்றி கோஷம், ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவுக்கான கோஷம் வந்து எம்ஜிஆர் கூட்டம் பார்த்தோம், ஜெயலலிதா மேடம் பார்த்தோம். அந்த வெற்றிக்கான கோஷம் என்பது இன்றைக்கி அதிமுகவில் மைனஸான ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதைத்தான் தியாகத்தலைய சின்னம்மா அவர்கள் என்ன சொன்னால், பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருங்க, உங்களுக்குள்ளே என்ன கருத்து இருக்குது, இந்த கட்சி எப்படி ஆலம்பரம் மாதிரி எம்ஜிஆர் எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தாங்க, திமுகவை போன்ற கட்சிகளை எதிர்த்து மக்களுடைய நல்லாட்சி கொடுத்து மக்களுடைய வளர்ச்சிகளையும் மக்களுடைய எழுச்சிகளையும் ஜாதி இனம் மொழி பேதப்பு அப்பால்பட்டு தமிழகம் ஒரு வளர்ச்சி பாதைக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால தான் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பித்தாங்க. ஆட்சியில் அமர்ந்தாங்க, புரட்சித்தலைவர் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ தியாகத்தில் அதாவது நம்ம அது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்முடைய ஒற்றுமை இல்லாட்ட அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதேபோல் தியாகத்தில் சின்னம்மா பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த கட்சி ஒன்று சேரும்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலையை அவங்க ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இப்படி அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் குமாரண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் புகழ்காந்தி சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி தொகுதி உண்மையிலே அதிமுகவுடைய கோட்டை. அது அந்த அதிமுகவோட கோட்டையில் இன்றைக்கி வந்து வேட்பாளர் நிறுத்தவில்லை என்று சொன்னால் அதில் என்ன சூட்சமம் உள்ளே இருக்குது என்பது தொண்டர்களுக்கே நம்ம விட்டுருவோம். அந்த திரு குமார் சொன்னதை போட்டு திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான். நீங்கள் ஓப்பனாக சொல்லி 35% பெற்ற ஒரு வலிமையான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதில் நிற்கலன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் சார், அதில் என்ன விஷயம்னா, இவங்க எடப்பாடி அண்ணன் அவங்களுடைய டீம் என்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தியாகத்தில் சின்னமாக எதுவுமே தெரியலன்னு அவங்க நினைக்கிறது தவறு. ஏங்க, ஒரு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 35-40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு தியாகத்தை ஜெயலலிதா அம்மாவோடைய பயணித்து கொண்டு மக்களுடைய நாடி நடுமுறை சார், தமிழ்நாட்டில் ஒரு நகராட்சியில் இருக்க பில் கலெக்டர் வரைக்கும் அவங்களுக்கு காணாமல் தெரியும். அந்த நகராட்சியில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு இபியில் எப்படி ஒர்க் பண்ணணும், இபியில் நேச்சுரல் எனர்ஜி விண்டில் எப்படி ஒர்க்கு நடக்குது, அந்த திட்டங்களை லாப நோக்கில் எப்படி செல்ல வேண்டும். தமிழக மக்களில் ஒரு ஆட்சி என்பது ஆட்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது சார், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். அனைத்து துறையிலும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லா அரசனுடைய திட்டங்கள் போய் சேரணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தாலிக்கு தங்கம் என்ன, தங்கம் என்ன ரேட், இன்றைக்கி தாலி தங்க நிலைமை என்ன, ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே இது வேண்டிய இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்சில் ஒரு டிசைன் மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது சொல்லலாத்து வரங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, வறுமை தாண்டவமாடிட்டு இருக்குது, எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரே கட்சி அதிமுகவில் தான் முடியும். அந்த அதிமுகவில் முடியும், அதுக்கு நீங்கள் ஒன்று சேருங்கள். இன்று கூட 2024 பார்லிமெண்ட்டில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. இப்போ 2026 நீங்கள் எப்படியே போனால் திமுக திரும்ப சொல்லலாம் சார், அவங்க வந்து அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுங்க திமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்று அவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் சில சொற்ப ஆசைக்காக தங்களை பாதுகாத்துக் கொள்ள தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் திமுகவுடைய இலக்கு என்னவென்றால், தியாகத்தலைவி சின்னம்மா கைவசம் அந்த அதிமுக செயல்பட்டால் திமுக என்ற கட்சியை இருக்காது என்று அவருடைய இலக்கு மட்டுமல்ல, அறிவாலயத்திலே அதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, தேசிய அளவில் உள்ள சில கட்சிகளும் அதைத்தான் நினைக்கின்றார்கள், அச்சப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், காட்டுக்கு சிங்கம் ராஜா. இந்த சிங்கம் அதிமுக ஒரு ராஜா, எம்ஜிஆர் ஒரு ராஜா, ஜெயலலிதா அம்மா ராஜா. அந்த கட்சி அழைப்படி இன்னைக்கு வாரிசு அரசியல் அந்த கட்சியுடைய கட்டமைப்பு என்றால் அது தியாகத்தலைவி சின்னம்மா தான் ராஜாவாக இருக்கின்றார். இந்த ராஜா அதிமுக ராஜாக வந்தால்
திமுக கூஜாவாகிடக்கூடாது, நாம் கமுந்து மூழ்கும் கப்பலாகிடக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாடு தான் இன்று ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தியாகத்தலி சின்னம்மா அவர்கள் ஆசிரியர் குரல் போல் சொல்லுகின்றார், இன்னைக்கு உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், ஆனால் இதை கூட்டி கழிச்சா 2006 நினைச்சு பாருங்க. திமுக இன்னைக்கு பக்கா கட்டமைப்பு வச்சிருக்காங்க சார். டிசம்பர் மாதம் ஊராட்சி தேர்தல் முடிகின்றது, உள்ளாட்சி தேர்தலை கலைக்கின்றார்கள், பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் வைக்கின்றார்கள், கோட்டோ சொசைட்டி எலெக்ஷன் வைக்கின்றார்கள், திமுக கூட்டணிகள் ஜெயிக்கின்றார்கள், 2020 வெல்லுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு மட்டுமல்ல, பட்டத்து இளவரசுக்கு 2026 மகுடம் சூட்டதற்கு எல்லா கட்டமைப்பையும் ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். இது தியாகத்தலி சின்னம்மாவுக்கு நன்காக தெரியும். அந்த திருநாள் எப்பா திருப்பாவிலை பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு நாரே நமக்கு படை தருவாண்டு திருப்பாவை ஆண்டாள் சொன்னது போல் தியாகத்தலி சின்னம்மா சொல்லுகின்றார் என்றால் சும்மா ஒன்றும் இல்லை. ஆகவே இன்னும் காலம் இருக்கின்றது, நேரம் குறைவாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒருங்கிணைந்தால் திமுக வீழ்த்த முடியும். நீங்கள் ஒருங்கிணையாவிட்டால் 2026 மிகப்பெரிய இழப்பீடுகள் நம்ம சந்திக்கணும். தொண்டர்கள் மனங்கலங்கி இருக்கார்கள். எந்த கட்சி தொண்டரும் திமுக போல சார், எந்த கட்சியும் போல சார், அதிமுக தொண்டர்கள் கட்டுக்கலங்காமல் அப்படி நிற்கிறாங்க. தொண்டருடைய மனசை நீங்க பாருங்கள், மக்களுடைய நிலைமையை பாருங்கள். இந்த ரெண்டையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக 2006 வெல்வது நிச்சயம். ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க. ராமனோடு நான் அந்த விவகாரத்தை நிறைய நான் பேசியிருக்கேன், பல அமர்வுகளை. இன்றைக்கி நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. வலுவாக திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமை வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுக்கும் பதட்டம், தேசிய கட்சிகளுக்கும் பழக்கம். ஏனென்றால் ஒரு திராவிட இயக்க தலைவியாக அந்த கட்சி இயக்கம் வலுப்பட்டுவிடும். அதற்கு எப்படி வலுப்பெறப் போகின்றது கடந்த கால நிகழ்வுகள் பேசுவோம். ஒரு இளந்தமிழ் இப்போ என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துறது அறக்கட்டளை அல்ல, வெற்றி தோல்வியை முன்னிறுத்து தான். எப்பவுமே நான் பொதுவாக கேட்குறேன், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ தற்போதைய அதிமுக 2016 அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம், நான் சொல்லலை, எல்லா நாளிதழ்களும் வந்த கருத்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொண்டர்களுக்கு ஏன் பதப்பதைப்பு வராது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுமில்ல. பொதுவாக 2017 ஆர்கே நகரில் அதிமுகவுடைய தோல்வி, 19 பார்லிமெண்ட் தோல்வி, அதே 19ஆம் ஆண்டு 22 சட்டசபை தேர்தலில் தோல்வி, 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2021 தமிழ்நாடு சட்டசபை தோல்வி, 2021 9 மாவட்ட ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் அதிமுக தோல்வி, 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, 2023 ஈரோடு பை எலெக்ஷனில் தோல்வி. அதே போன்று இன்னொன்று சொல்கிறேன், 2020 வசந்தகுமார் இறந்த பிறகு நடந்த கன்னியாகுமரி லோக்சபாவில் தோல்வி. அதே சமயம் 2024 நாடாளுமன்றத்தில் என்ன தோல்வி அப்படிங்கிறத போன வாரம் நாம் பார்த்தோம். இதில் ஒரு வருத்தமான விஷயம், இளந்தமிழ் விளவங்கோடு சட்டமன்றத்தில் இவங்க பெற்ற வாக்குகள் வெறும் 5246 வாக்குகளை மட்டும்தான் இத்தனை பெரிய ஆலமரம் பெற்றிருக்கிறது. இதுதான் கேள்வி. திருநெல்வேலியில் 4வது பேர் நாம் தமிழர் கீழே, அது 2வது. நான் இதை மட்டும் ஒரு சட்டசபையை மட்டும் சொல்லி காட்டுறேன். சொல்லுங்கள் சார். அதுதான் நீங்கள் சொன்ன அந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி, அனைவரும் அறிந்த ஒன்று தான், எல்லாரும் அறிந்தது, எல்லாம் அறிந்த ஒன்று தான். இதில் இப்போ அதுதான் இப்படி தொடர் தோல்விகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அரசியல் கட்சி என்பது வெறுமனே நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி தோல்வியை சார்ந்த விஷயம் மாத்திரம் அல்ல, இது ஒரு ஆசிரமம் அல்ல. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன? இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தோம்னா கையில் அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யலாம். எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, மக்களுக்கு செய்ய தவறுகின்ற பணிகளை எடுத்து சொல்லி போராடி பெற்றுத்தர வேண்டியது இதுக்கு. ஆனால் எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்றி தோல்வி என்பது அதில் நாம் செல்லுகின்ற பாதையில் பேரறிஞர் அண்ணா சொல்லுவதை போல் இளைப்பாறுவது மாதிரி தான் வெற்றியும் தோல்வியும் பார்க்கணும். ரைட். இப்போ இந்த மாதிரியான தோல்விகள் தான் இன்னைக்கு இந்த பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது ஏன் நடக்கிறது? நீங்கள் இன்னைக்கு தன்னுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய தரப்பினர் எல்லா கட்சியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள். சுயநலமாக யோசிக்காதீங்க, எதையும் சுயநலமாக யோசிக்காதீங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு 4 பேர் ஒரு அறையில் இருந்தோம்னா கூட கருத்து வேறுபாடு உடனடியாக வருவது மனித இயல்பு. கண்டிப்பாக.
அப்போ அரசியல் கட்சி நடத்துகின்ற பொழுது அதிகாரங்கள் கை மாறுகின்ற போது இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு. அப்போ அதை புறந்தள்ளி வைங்க. சட்டமன்றத்திலேயே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த அஇஅதிமுக தான் தமிழ்நாட்டை ஆளும் என்று சூளுரைத்தார்களே, அதை எப்படி நம்ம அந்த தலைவருக்கு விசுவாசமான தொண்டர்கள் நாம் என்று சொன்னால், அந்த கூற்றை உண்மையாக்குவதற்கு நம்மளுடைய டெடிகேஷன், அந்த கன்விக்ஷன் என்ன, நம்மளுடைய உறுதிப்பாடும், அது நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை எங்கே இருக்குது, அதுதானே வந்து உண்மையான விசுவாசத்தை காட்டும். பைபிளில் வர்ற மாதிரி புரட்சி தலைவி அம்மாவுடைய வாக்கு தத்துவம் அது அந்த மாதிரி அம்மா அவர்கள் உடல்நிலை மோசமாக இருந்த நேரத்தில் கூட அமர்ந்து கொண்டே அவர்கள் வந்து உச்ச குரலில் அந்த இதை சொல்வது இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு பிறகும் இந்த 100 ஆண்டு காலம் அஇஅதிமுக இயக்கத்தினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்று சூளுரைத்தார்களே, அதை நாம் நிஜமாக்குவதற்கு என்ன பங்களிப்பை நாம் இந்த இயக்கத்துக்கு கொடுக்குறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்மையில் விளவங்கோட்டில் 5200 கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் திரு குமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்டாங்க. இதே விக்கிரவாண்டியில் ஐயா 4வது இடத்துல 5216 வாக்குகள் பெற்றிருக்கிறார் ஒரு சட்டமன்றத்தில். இல்லை, நீங்கள் வந்து 2வது இடத்துக்கு வந்தாலும் தோல்வி தானே, ஒரே ஒரு வாக்கு குறைவாங்கினாலும் தோல்வி தான். நம்ம ரொம்ப அதை இன்னும் அந்த அந்த ஆய்வுக்கு செல்லக்கூடாது. இதை வந்து வேதனையா இருக்குங்கிறீங்க. நீங்கள் வந்து நடுநிலையோடு ஒரு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலேயே நீங்கள் வந்து என்ன இன்னைக்கு நமக்கு காரியம், இன்னைக்கு நாம் முன்வைக்க வேண்டிய விஷயம் என்னவோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பேசுவது தான் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். பிழை செய்வது, தவறு செய்வது என்பது மனித இயல்பு. ஒரு சாமானியமான இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து உச்ச அதிகாரத்தில் அமர வைக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த மாதிரியாக சில விஷயங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இயல்பு என்பதை புரிந்து ஒரு முதிர்ச்சியோடு ஒரு தாயுள்ளத்தோடு தான் இந்த பிரச்சனையை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அணுகுகிறார்கள். அதைத்தான் வந்து புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு வந்து இந்த ஒருங்கிணைவுக்கு என்ன சொல்றது, மாற்றான கருத்து வைத்து இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். கண்டிப்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கூட மிக மிக மோசமாக இனி இல்லை என்ற அளவிற்கு விமர்சித்தவர்களை எல்லாம் கூட அமைச்சர் பதவி கொடுத்து, கட்சியில் முக்கியமான பதவி கொடுத்து, அழகு பார்த்து தன்னோடு வைத்து அரசியல் செய்யக்கூடிய, இந்த இமாலய வெற்றிகளை பெறக்கூடிய அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அவர்களோடு நிழலாக இருந்து, தாயாக இருந்து, தாதியாக இருந்து, சகோதரியாக இருந்து, எல்லாமுமாக இருந்து, வெற்றி தோல்வியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் அம்மா அவர்களுடைய அந்த கடைக்கண் பார்வை அறிந்து, குறிப்பறிந்து, எல்லா பணிகளையும் மாற்றி அம்மாவிற்கு தொடர் வெற்றிகளை உருவாக்கி கொடுத்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இப்படிப்பட்ட அணுகுமுறை வைத்திருக்கிறார் என்பது ஆச்சரியம் இல்லை. யார் விமர்சித்தாலும், எப்படிப்பட்ட விமர்சனத்தை வைத்தாலும் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொள்ளாமல் அரசியல் கட்சியிலே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற பொழுது விமர்சனங்கள் வருவது இயல்பு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த முதிர்ச்சியும் ஆளுமையும் கொண்டவர்களாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அறைகோல் விடுக்கிறார்கள், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், வாருங்கள் சந்திப்போம் என்று. அதனால தான் சொன்னேன், இது வந்து அஇஅதிமுகவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் நாளை. சரி, இது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அந்த தாக்கம் என்னவாக இருக்க போகிறது, கட்சியினுடைய அடுத்த அந்த திசை வழியை எப்படி இது தீர்மானிக்க போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் வெளியே வரப்போகிறது. இதுல திரு ஐயா ராம் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள், துரோகிகளை நீங்க சேர்க்கக்கூடாது என்பது. ஐயா அவர்கள் அஇஅதிமுக மற்றும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மீது மிகுந்த அக்கறையோடு தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய கடந்த கால வரலாறை பார்த்தால் மிக மோசமாக, என் புரட்சி தலைவர் காலத்திலேயே அவரோடு முரண்பட்ட தலைவர்களை கூட அவர்கள் அரவணைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்தவர்கள் இந்த வரலாறு இந்த இயக்கத்திற்கு உண்டு. ஆமாம், அதனால ஐயா அவர்கள் மறுபடியும் சொல்லும்போது இந்த ஆல் இன்க்ளூசிவ் என்று பார்க்கக்கூடிய என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார்கள். அந்த இன்க்ளூசிவ்னஸ் இந்த உட்கட்சி விவகாரத்திலையும் அதை வந்து அப்ளை பண்ணி வெற்றி காணக்கூடிய சாதுரியம் படைத்த ஆளுமை மிக்க தலைவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். ஐயா அவர்களுடைய அக்கறை வரவேற்கிறோம், வணங்குகிறோம். நிச்சயமாக இந்த சவாலையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சாதுரியமாக முறியடித்து வெற்றி காண்பார் என்பதை ஐயா அவர்களுக்கு என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஐயா ராமசுப்ரமணியம் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய 2ஆம் தரப்பு கருத்து. எப்பவுமே எனக்கு இளந்தமிழ் ஆர்வலர்களை பற்றி மிக உயர்வான, இப்போ இல்லை, நான் நேரடியாக நியூஸ் 7 பேசும்போது கூட சொல்லி இருக்கின்றேன். அவர்கிட்ட பேசும்பொழுதே மிக சிறப்பாக நீங்கள் பேசுகிறீங்க சார், உங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக வைக்கிறீர்கள், அதே சமயத்தில் யாரையும் ஹர்ட் பண்ணாத பேசுகின்ற அற்புதமான பேச்சு
வன்மை மிக்கவர் நீங்கள் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், அதாவது முதுகலை குத்தும் பொழுது அதனுடைய வலி என்பது மிக மிக மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படுகின்ற பாதகங்கள் மிக படுமோசமாக இருக்கும். அதனால தான் துரோகிகள், அது அவர் சொன்ன அந்த பழைய நினைவுகள்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அது எவ்வளவோ கெடுதலை செய்தவர்கள்லாம் கூட தன்வயப்படுத்துதல் அப்படிங்கிறது இருந்திருக்கின்றது. அது நிச்சயமாக திருமதி சசிகலா அம்மையாருக்கு உண்டு என்று நானும் நம்புகிறேன். அதே நேரத்தில் இந்த கட்சி மிக சிறப்பாக இருக்கணும்னா சில சமயத்தில் we have to weed the elements which are detrimental to the development and growth of the party அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பேசுகின்றேன். இது அவருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவருடைய பேச்சிலிருந்து இது உடன்பாடு இல்லை என்று நான் புரிந்து கொள்ளுகின்றேன். நான் அதனால என்னுடைய கவலை எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிற கவலையினால தான் நான் பேசுகின்றேன். அப்படி கண்டிப்பாக. இரண்டாவதாக இது நான் இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நான் போகல. அதாவது விக்கிரவாண்டி போன்ற எலெக்ஷனுக்குள்ள நான் போகவே இல்லை. இது மாதிரி பல நேரங்களில் அஇஅதிமுக கூட முடிவுகள் எடுத்திருக்கின்றன. அது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இந்த மாதிரி முடிவுகள், அதாவது பை எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், அதாவது இளையான்குடி, தொண்டாமுத்தூர், இது மாதிரி பல நேரங்களில் அவங்களாம் வேண்டான்னு முடிவு எடுத்தேன். அது இன்னும் ஒன்று சொல்ல போனால் நீங்களே குறிப்பிட்டீர்கள் ஆர்கே நகர், அங்கே இது ஒரு தோல்வியை தழுவினேன். ஆனால் அதே ஆர்கே நகரில் அதற்கு முன்பு எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி, 87% ஓட்டை வாங்கினவங்க. அது 100 பேர் ஓட்டு போட்டால் 87% ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த அஇஅதிமுக என்கின்ற அமைப்பு கட்சியானது பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதனால இந்த ஆர்கே நகர் இப்போ இந்த தேர்தலில் நம்ம நிற்கலை அப்படின்னு சொன்னால் அது அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏனென்றால் அப்படி நிற்காத பட்சத்தில் பாமக போன்ற கட்சிகள்லாம் கூட அஇஅதிமுகவோட தொடர்புக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நான் பார்க்கின்றேன். எல்லாரும் இப்போ இன்க்ளூசிவ் என்று சொல்லும்பொழுது இந்த கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கட்சியில் வெளியே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் நம்மோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதனால எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் அஇஅதிமுக அங்கு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. அதனால இந்த விக்கிரவாண்டியில் இந்த சமயத்தில் நாம் பதுங்குவது பயப்பட்டுன்னு அர்த்தம் இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு பாய்வதற்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாய்வதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக நாளைக்கு அம்மையாருடைய அந்த நேரடி தொடர்பு என்கின்ற அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு உதவும் என்று நான் கருதுகின்றேன். நன்றி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அதனால என்னவோ இது இந்த இடைத்தேர்தல் நம்ம நிற்காதனாலேயே நமக்கு பெரிய இழப்பு வந்துவிடும் அப்படின்னு நான் நம்பல. இன்னும் மாறாக மேல நீங்களே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு இதுல தோல்வி அதுல தோல்வி அப்படின்னு சொன்னா அந்த தோல்வியோட இன்னொன்னுத்தையும் சேர்த்துக்கணுமா என்ன? வெயிட் பண்ணும் 2026, அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் சசிகலா அம்மையார் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு வேள்வியில எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாமல் இது மறுபடியும் ஒரு சரியல் வந்தது அப்படிங்கிற மாதிரி சரித்திரத்துல இன்னொரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. அதனால இருக்கட்டும், இந்த ஒன் சோலார் டஸ் நாட் மேக் எ சம்மர். அதனால we will wait and watch. அடுத்த 2026 தான், நம்ம 26 தான் இலக்கு என்று இருக்கும் பொழுது அதற்கு சசிகலா அம்மையாருடைய வழிகாட்டுதலின்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது வெற்றிக்கனி என்பது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் இவர்களோட வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி ராமசுப்ரமணியன் ஐயா. உங்களுடைய கருத்து, அந்த கருத்தினுடைய உள்நோக்கம், கருத்தினுடைய ஆழமான நுணுக்கங்களையும் கூட மக்களுக்கு சொன்னீர்கள். நீங்கள் இணைப்பில் இருங்க. திருக்குமார், நான் அந்த 11 தொகுதியில் தோல்வி, 11 முறை அதிமுக தோல்வி. அதிமுகவுடைய வரலாற்றில் நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த கட்சி உங்களுக்கு தெரியும். ஒரு நீண்ட லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. நான் இப்போ நேரம் கருதி சுருக்கிடுறேன். அந்த காலத்திலே மாயத்தேவருடைய வெற்றி, 1977 புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி, 80 வெற்றி, புரூக்ளினில் படுத்து கிடந்த வெற்றி, 87 டிசம்பரில் கம்பரே பண்ணாதீங்க சார், சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ அதிமுக பெற்ற வாக்குகள் 20%.
ஆனால் இல்ல இதே ஒரு நிமிஷம். விக்கிரவாண்டியில் 35% நான் வாக்கு அது சார். சொல்றேன் 1977 33%, 80 48.92%, அதிகபட்சமாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படுத்திருந்த காலத்தில் புரூக்ளின்ல 53.87%, 1991 அம்மையார் செல்வி ஜெயலலிதா 224 இடங்களில் வெற்றி பெற்று 59.79%, 60% பெற்றார்கள். ஐயோ 60%, நினைத்தே பார்க்க முடியல. 2001 அம்மையார் அவர்கள் 50%, 2011 மரணிப்பதற்கு முன்னாள் தேர்தலில் 51%, இரண்டாவது ஆட்சியில் 41% பெற்றார்கள். இவ்வளோ பெரிய ஆலமரமா இன்று 5000 ஓட்டை பெற்றிருக்கு. இப்போ இதை ஏன் நான் சொல்றேன்? நான் பத்திரிக்கைக்காரன், நான் கட்சிக்காரன் அல்ல, நான் ஒரு பத்திரிகையாளர். அப்போ எனக்கு இந்த ஒரு கட்சி இப்படி பல கட்சிகளுடைய அனலைஸ் பண்ணும்போது 60% பெற்ற கட்சி தான் இன்னைக்கு 20. ஆமாம் 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 ஆமாம். இது என்ன, அதனால தான் நான் இப்போ நான் கூட எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் குடும்பத்தோட நான் பழகியிருக்கேன். அவங்க குடும்ப உறுப்பினருக்கு எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிடுவாங்க. அவ்வளோ தொடர்பு உண்டு. அந்த மனிதருடைய நோக்கம், லட்சியம், அவரை எம்ஜிஆரை வெறுத்தவங்க இங்கே எந்த கட்சி தலைவர்களும் இருக்க முடியாது. இப்போ இருக்க மாட்டாங்க. அல்லது கலைஞர் உட்பட எல்லாருமே அவங்க நண்பர்கள் தான். எல்லாருமே நண்பர்களாக இருந்தவங்க தான். அரசியல் காரணத்துக்காக வந்தாங்களே தவிர அவருடைய மற்ற பல குணங்கள், ஈகை, அப்புறம் பிறருக்கு உதவுறது, அவருடைய நல்ல நோக்கம், அந்த இதெல்லாம் மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி தான் இவ்வளவு தொண்டர்களும் இன்றைக்கும் விக்கிரவாண்டியில் 35% வாக்குகள் கடந்த தேர்தல். இந்தியாவில் நான் வரலாற்றை சொல்கிறேன், ஆழமாக பார்க்கும்போது 60% பட்ட ஒரு கட்சியை காட்டுங்க. வேற எதுவும் கிடையாது. நீங்க காட்டுங்களேன். அதனால தான் நான் சொன்னேன், இந்தியாவிலே 1991 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி பெற்ற வாக்குகள் 59.79%. ஆமா, இந்த ஒரு கட்சி நீங்க காட்டுங்க. அதான் கிடையாது. அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல இந்தியாவிலே நம்பர் 1 கட்சிங்கிறது அதை வச்சு தான். அப்பேற்பட்ட ஒரு கட்சியை, அந்த கட்சி சார், நம்ம இந்த சாதாரண நாளைக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு போகலாமே. நம்ம ஒன்றும் இல்லைன்னா என்ன ஆகிட்டுது, இத்தனை 4.5 வருஷம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் முதலமைச்சராக இருந்த பெருமையே நமக்கு பெரிய பெருமை. இன்னொரு 100 தலைமுறைக்கு போதும். சொத்து சுகங்கள்லாம் கடவுள் செயலாம் இருக்குது. நம்ம போய் திரும்ப ஒன்றும் இல்லைன்னா போய் விவசாயம் பார்க்குறதுங்கிற எண்ணம் ஏன் வரக்கூடாது? எத்தனை மந்திரி, அழகு திருநாவுக்கரசு, அதிமுக எத்தனை மந்திரிகள் ஊரில் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு இங்கே மந்திரியாக இருந்துட்டு போனதுக்கு பிறகு சாதாரணமாக இதெல்லாம் மனிதன் தன்னை அப்படி சாதாரணமாக எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகளில் வேற கதை. எல்லா விஷயத்தையும் முதல் நாள் பிரசிடெண்டாக இருப்போம், மறுநாள் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில மனசை மாற்றிக்கிறாங்க. என்ன ஆயிட்டுது உங்களுக்கு? 4.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க. அந்த கட்சியை கூட இருந்தவங்கள ஒவ்வொருத்தரும் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை என்ன காரணத்துக்கு நீங்கள் நீக்குறீங்க? என்ன காரணத்துக்கு அவரை நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க? அவரை தொடர்ந்து அவரை எதிரியாக்கி, அவருடைய ஆதரவாளர்களை எதிரியாக்கி. அப்போ இதெல்லாம் அரசியல் கட்சி என்பது மக்கள் ஓட்டு போடணும். அரசியல் கட்சி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்லை, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை. அது ஒரு பப்ளிக் சார்ந்த விஷயம். ஒரு பொதுவான ஒரு கொள்கைகளை ஏற்று செயல்படுற ஒரு குழு அரசியல் கட்சியாக தன்னை பதிவு செய்து கொண்டு மக்களிடம் சென்று வாக்கை பெற்று நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், அல்லது இதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொன்னதை செய்துவிட்டோம், எங்களுக்கு திரும்பி வாக்கு போடுங்கள், ஓட்டு அளியுங்கள், நாங்கள் உங்களுக்கு இன்னும் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி மக்கள் ஆதரவை பெற்று அதிகாரத்துக்கு வர வேண்டியது தான் அரசியல் கட்சியுடைய பொறுப்பு. அப்போ மக்கள் ஆதரவு அங்கே வேண்டும். மக்கள் கம்ப்ளைண்ட்டே இல்லாத, எந்த குறையும் இல்லாத, எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, ஓபிஎஸ் ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலைன்னா அவங்க அந்த அம்மா கட்டுப்பாட்டில் இருந்திருக்காரு, செய்யலை. இவங்க 2 பேரும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க, செய்யலை. அதனால் அது ஒரு கம்ப்ளைண்ட்டா? ஆக இதெல்லாம் கம்ப்ளைண்ட். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் அந்த பொறுப்பை நான் இருப்பேன், நான் தான் ஒரு என்ன திறமை இருக்குது நான் கேட்குறேன். நான் ஒன்றே சொல்கிறேன் சார். மதுரை பக்கத்தில் போன தேர்தலில் நாங்கள் காரில் போயிட்டு வரும்போது, திருமங்கலம் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னாரு. ஏன்னா ஏன் அதிமுக மதுரை அதிமுகவுக்கு பெரிய பெயர் போன பகுதியாச்சப்பா, இன்னும் எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள்லாம் இங்கே இருக்காங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிற? இல்லை அதெல்லாம் ஜெயிக்காது. என்னத்துக்கு? எடப்பாடிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? டென்ஷன் ஆகி பேசுகிறான் என்கிட்ட. எடப்பாடிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? அவருக்கு என்ன இருக்கிற தியாகியா, என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணவரா? ஐயா இப்போ எந்த இது இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நான் பேர் சொல்லியோ யாரையோ குறைப்பதற்காக நம்ம அமைதி. இப்போ நீங்கள் சொன்னீங்க மதுரை பக்கத்தில் கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஒரு கேள்வி வரும் அல்லவா? இப்போ 2024 அண்ணாமலை பெற்ற வாக்குகள்
விட சிங்கே ராமச்சந்திரன் ஆகிய இவர்கள் பெற்ற வாக்கள் 2,36,490. டெபாசிட் வாங்குவதற்கு 16.67% தான். ஆனால் அதிமுக பெற்றது விளிம்பில் தப்பியது 17.2%. இல்லைன்னா போயிருக்கோம். விளிம்பில் தப்பியது. ஆமா, கோவை புரட்சித் தலைவருடைய ஆட்சியில கொங்கு மண்டலம் தானே ஆரம்பம். எப்போதுமே அப்படி என்றால் நான் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறேன், எங்குதான் இவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள்? எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் அந்த இப்போ இந்த நிலைமை நீடிச்சது என்றால், இப்போ ஒரு உதாரணம், இப்போ ராமசுப்ரமணியம் சார் ஒன்று சொன்னாங்க, விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி எனக்கு இது இல்லைன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவுக்கு ஒன்று தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி விக்கிரவாண்டியில் நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராக ஜெயிக்கணும். அவங்களுடைய ஆளுங்கட்சிக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது, நிறைய இருக்கிறது. வாட்டர் டாக்ஸு, இபி, பல விஷயங்கள் இருக்கிறது. இளந்தமிழ் முதல்ல அதை சுட்டி காட்டினார். ஆமாம், அது நிறைய இருக்குது. அதெல்லாம் ஹைலைட் பண்ணி நம்மளுடைய அமைச்சர்கள் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது கௌரவ பிரச்சனையை எடுத்து அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லா கேடர்ஸ் எல்லாத்தையும் திருமங்கலத்தில் லொக்கேட் பண்ணி பிரச்சாரத்தை துவக்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவர்கிட்ட இல்லாமல் போயிட்டுதே. இப்போ ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது விஷயம் சார். ஆக இது சாதாரண இது இல்லை. இது செய்கிற துரோகம், எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், அந்த அம்மையாருக்கு செய்த துரோகம், இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த அதிமுகவுக்கு செய்கிற துரோகம், மக்களுக்கு செய்கிற துரோகம். இவ்வளோ துரோகத்தையும், ஏன்னா எல்லாரும் இன்றைக்கு இந்த அதிமுக பிடிக்காதவங்க எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் இப்போ 2-3 நாள் இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க பார்த்தேன்னா எல்லாருமே திட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஏன் திமுகவோட கூட்டு வச்சுக்கிட்டா திமுக ஜெயிக்கிறதுக்காக விட்டு கொடுக்குறாருன்னு பேசுறாங்க. ஓப்பனா சொல்லியாச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். அண்ணன் குமார் சொன்னல, நானும் இதை மறைச்சு வைக்கிறதுக்கு எனக்கும் மனசு கேட்கல சார். பல வருஷமா மனசுல வச்சுட்டு இருந்தேன். அண்ணன் குமார் போட்டது நானும் அதை போட்டு உடைக்க வந்தேன். சூழல் இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குது. என்னன்னா, சிவகங்கை சீமையில் வந்து வேலு நாச்சியார் தான் புகழ். அதே போல் ராஜராஜ சோழனுடைய அரசு சபையில் அவருடைய சகோதரி குந்தவை பிரெட்டு தான் கட்டமைப்பு அந்த டாக்ஸு வரி வசூல் எல்லாமே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ராஜராஜ சோழனுடைய அந்த அந்த அமைச்சரவைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஒன்று குந்தவை பிராட்டி. அதே போல் அதிமுக இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வேலு நாச்சியாராகவும் குந்தவை பிராட்டியாகவும் இன்றைக்கி தமிழக அதிமுக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவி என்றால் தியாக தலைவி சின்னம்மா தான். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அண்ணன் சொன்னார், குமார் அண்ணன் சொன்னார்ல, ஏடிஎம் இன்றைக்கி எடப்பாடியோடைய தலைமையில் சிலவங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கனிம வளம் கிரசர்னு சொல்லுவாங்கள்ல, கனிம வளத்தில் இந்த ஆட்சியை கூட கூட்டணி சேர்ந்து யார் வைத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நபர் சொல்லார் ஒரு வாரத்துக்கு முன்னால், தியாகச்செல்வி வச்சு நம்ம இந்த மாதிரி யாருமே பேசணும்லைங்க, அவ்வளோ வசைப்படுறாரு. அப்படி என்ன குறைச்சல ஏங்க சார்? ஒரு ஆட்சி நடக்கின்ற போது ஆட்சியில் ஒரு அமைச்சர் மக்களுக்கு எதிரான செயல்பட்டால் அமைச்சர் தூக்கத்தான் செய்வார்கள். நீ ஆட்சியை வைத்துக்கொண்டு அரசு நம்முடையது, ஆட்சி நம்முடையது, அந்த ஆட்சியோட உள்ளாட்சித்துறை நம்முடையதுன்னு மொத்தமாக உங்கள் வீட்டில் போட்டு போனால் அப்போ ஆட்சி யார் நடத்துவா சார்? எதிர்கட்சிக்காரங்க யாரை போய் கேட்பாங்க? பத்திரிகைக்கு யாரை போய் கேட்பாங்க? அந்த பிரச்சனை தான் அந்த உள்ளாட்சி அமைச்சரை கட்சியிலிருந்து அமைச்சரை பேர் நீக்கினாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு வாயில் வந்து இப்படியே திட்டாங்க. ஏங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி குடித்தா கூட உப்பிட்டவரை உலகம் நிறைய சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ பெரிய ரெக்கார்டாக இவ்வளோ பெரிய பதவியில் வந்து யாரால நீங்கள் சொல்லுங்கள் சார்? அம்மா இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கின்ற போது போயஸ் தோட்டத்திலிருந்து சட்டமன்றம் வரைக்கும் 2 சாலைகள் 2 புறம் விழாக்கோலமாக இருந்தனவா இல்லவா? தமிழக மக்கள் மட்டுமல்ல, கட்சி தொண்டர்கள், அமைச்சர் உட்பட அது ஒரு பெரிய மாநாடு கூட்டம் போல இருந்தனா அல்லவா? இன்று எங்கேயாவது அப்படி நீங்கள் பார்க்க முடியுமா? இல்லை. அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து? அப்போ நீங்கள் யாருன்னு கூட்டணி வச்சுருக்கீங்க? யாரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆகவே உண்டை வீட்டுக்கு 2 அஞ்சு போல் நினைக்கக்கூடாது. இது கூட இந்த வார்த்தை கொஞ்சம் சொன்னா அண்ணன் குமாரண்ணன் சொன்னதான் நான் அதை சொல்கிறேன். காரணம்னா இன்னும் நிறைய இருக்குது சார். அதாவது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு சார். பொறுமை வந்து கடலிலும் மேல். அந்த அம்மையார் வந்து இவ்வளோ வசைப்படுறது உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் என்னங்க சார் இவங்க சின்ன அம்மாவை போய்ட்டு விமர்சனம் பண்ணுறாங்களே, இவங்க அத்தனை பேர் நாட்டார்களா கலைப்பறிச்சார்களா? இந்த கட்சியினுடைய பிராண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் செல்ஃபீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதிர்த்து பேசுகிற கொஞ்சமாவது ஒரு மனசை நினச்சி நைட்டில் தூங்கும்போது கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் சார். நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்க 1000% உண்மை. நாட்டு நரித்தார்களா, கலை பறித்தார்களா, கஞ்சி கலை சுமந்தார்களா, 1000% போக போக உண்மை வெளியில் வரும். இவர்கள் திருந்தாவிட்டால், இவர்கள் இன்னும் ஒற்றுமையாகவிட்டால், இவர்கள் ஏன் ஒன்று கூடவில்லை என்ற ரகசியத்தை அம்பலப்படுத்துவோம். இளந்தமிழ் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு. எல்லா தோழர்களும் தங்களுடைய மக்களின் குரலாக ஒலித்தார்கள். இதில் எதுவுமே பொய் இல்லை. நாம் சொன்ன ஸ்டேட்டிஸ்டிக்ஸும் பொய் இல்லை. அவர்கள் பேசியது அதை மக்களை பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் எப்படி? அஇஅதிமுகவின் மீது அக்கறை கொண்ட சாமானியர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுடைய
ஆதங்கம் தான் திரு குமார் அவர்களும் திரு ராமன் அவர்களும் முன்வைத்தார். நம்ம ஐயா ராமசுப்ரமணியன் ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள். ரிசர்வேஷன்ஸோட சில என்ன சொல்றது ப்ரீ கண்டிஷன்ஸோட அவங்களும் வந்து கட்சியின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் சின்னம்மா அவருடைய தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக அதாவது இந்த இறுதி சுற்றுலா நான் சொல்ல வருவது என்றதால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பட பாடல் ஒன்று, அந்த பாடல் வரிகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக 2017ஆம் ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்டு தலைமை கழகத்தில் பேசிய போது குறிப்பிட்டார்கள். அந்த பாடல் வரிகள் இன்றைக்கும் பொருத்தமானது. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஓர் வழி சென்றால் நாளை நமதே. இன்றைக்கு அஇஅதிமுக இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் பின்னடைவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு நான் முன்னமே குறிப்பிட்டது போல, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பலமுறை குறிப்பிட்டது போல, கருத்து வேறுபாடுகளும் சுயநலமும் அல்ல வேறு சில விஷயங்கள், இந்த இயக்கம்தான் முக்கியம் என்று நினைத்தால் தங்களை பற்றி நினைக்கின்ற அந்த விஷயங்கள் வராது. இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு காரணம் என்றால், ஐயா குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிலேயே மிக அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு மாநில கட்சி என்று சொன்னால் அது அஇஅதிமுக. மிக அதிகமான நாட்கள் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் அஇஅதிமுக சுதந்திரத்துக்கு பின்னு. அதனால தான் காய்த்த மரம் கல்லடி பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காய்த்த மரத்தின் மீது விழுகின்ற கல்லடிகளையும் சொல்லடிகளையும் கேடயமாக இருந்து தாங்கி கொண்டிருப்பவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவர்களுடைய தலைமையில்தான், அவர்களுடைய தியாகத்தில்தான் இந்த இயக்கத்திற்கு விடிவிருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நமதே, நாளை சந்திப்போம். நன்றி நேயர்களே. இது ஹாரம் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தற்காலிக சரிவுகள் குறித்து நாம் பேசினோம். சென்னை நாளை நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதிலிருந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லம் நோக்கி வர இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் கூட நாங்கள் நாளைக்கு ஸ்பெஷலாக எமது ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக தலைமை தமிழ் மக்களுக்கு நாளைக்கு தர இருக்கின்றது. அதிமுகவினுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அனைவரும் வாழ்த்துக்களோடு எங்களோடு கலந்து கொண்ட இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களும், ஐயா VS ராமன் அவர்களும், ஐயா குமார் ராமசுப்ரமணியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.